எதுக்கு
குடும்பத்தார்கள் இந்த பொன்னசங்கர பாடகாலியாக காணிக்க செலுத்துகிறார்கள். காணிக்க செலுத்திய அனைத்து உள்ளங்களும் பொன்னர் சங்கருடைய புகழை பெற்று வீர மகாமுடைய வேலையை பெற்று
சத்தியம் சத்தியமாக சத்தியம் பற்றி நோய்கள் அந்த நோய்களை வாழ்ந்து பல வேண்டும் மாற்றப்படாது. அடுத்த கொடுத்த அடுத்த முன்னங்களுக்கு எங்களது தலைப்புகளுக்கு சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். கம்மி பண்ணுங்க சாப்பிட்டு கம்மி பண்ணி பேச கம்மி பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியாம என்ன எதுக்கு வரோம்? தாவணிக்குமாரன் தப்பான கலைகள் ஆனவர்கள் எனக்காக 20 சொல்கிற வேறு ஒழிகளா ஆனால் எந்த ஒரு பாடல் பேசு பேசு சாப்பிட்டு எல்லாம் கம்மி பண்ணியா கரெக்டா பண்ணியா பார்க்கலாம். ஒண்ணுமே தெரியல மாமா ஆப்ரேட் அப்படியே சொல்லிட்டு வேப்பக்கூடிய எல்லைகளை குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதி பெரியக்காவும் அதே மாதிரி அந்த பேச அந்த பொண்ணு சேர்க்கிறோம். அதே மாதிரி அந்த கருப்பு பிளாக் உத்தமத்தின் வருஷம் வாசி அரைக்கான நல்ல இருப்பவர் எல்லையிலே குடியிருப்பது ஐயாக இருந்தார். இப்ப நாங்கள் அழைக்கக்கூடிய சட்டைக்கு ஓரோடு வந்து காட்சியளிக்க வேண்டும். சாமி ஓரோடு வந்து காட்சியளிக்க வேண்டும். நீங்கள் இந்த கணித மக்களுக்கு காட்சி கொடுக்கும் பெயர் எங்களாக இருந்தால் இந்த வேற்றமுறை மக்களை காட்சிக்க தெளிவாகப்பட்டது. உங்களுடைய குழந்தைகள் யார் என்று சொல்லி அருள் காட்சி கொடுக்க வேண்டும். நாங்கள் இப்போது சக்தி அளிக்கின்றோம். சக்தி அளிக்கின்ற நேரத்தில் என்ன உட்காருங்க சாரு உட்காருக்கா பேசக்கூடிய கருணாநிதி நவமணி குடும்பத்தார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து இந்த 100 சிரமத்தை மாறி வழங்கி இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய குடும்பம் எந்த வகை போனாலும் தக்க பலமாக வெற்றிப்படிக்கு மாறுபாடு வழங்கி ஆட்டோட வெட்டமல்லாத அரசு வெற்றி வாங்கி பெற்ற வைக்கிறதா தெரிய முடியாது. அந்த பொட்டசங்கருடைய அருளை பற்றி வீர தங்காவுடைய புகழை பற்றி அந்த பெரிய காணியுடைய அருளை பற்றி நாங்கள் 100 ஆண்டு காலமாக பாட வேண்டும். வளர வேண்டும் என்று பார்த்து பிரார்த்திக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தாய் பெரியாக்கா உன்னை வேண்டி அழைக்கின்ற நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் துள்ளி விளையாட வேண்டும். அந்த அருள் சக்தி உங்களுடைய குழந்தைகள் யாரும் காப்பாற்றாங்க. உன்னை வேண்டி அழைக்கின்ற நேரத்தில் அருளாக ஆடி வர வேண்டும். சின்ன குழந்தைகள் எல்லாம் பணியில தூக்கி வச்சிருக்கேன். சாமி வர யாராவது சாமி வர நேரத்தில் தூக்கிட்டு போறாங்க. இந்த முக்காடு போட்டிருக்கவங்களாம் அப்படியே கொஞ்சம் பணியில நேரடி தெருவில் போட்டு நிப்பாட்டிக்கிறோம். அப்படியே முக்காடு போட்டிருக்கவங்க எடுமா எடுங்க எல்லாம் கை தட்டி கொடுத்தோம். கை தட்டி எல்லாம் கை தட்டு ஆண்கள் விசியாடு பெண்கள் எல்லாம் கை தட்டி கை தட்டு வேணுமா அப்படி சொல்ல போறாத்தா இருந்த பரத்தரியா பரத்தரியா வீரபுரா வீரபுரா
பக்கத்துல வா சாமி. பக்கத்துல வா சாமி. வந்தவங்களை கூட்டி வாங்கம்மா. வா வா நெல்லு சாமி. இந்த ஊரில் ஊர் மக்களையும் கட்டி காக்க உங்களை சிறந்த பார்த்துட்டாங்க. நெல்லு நெல்லு ஆடி வந்துட்டாங்க. நெல்லு அப்படியே அப்படியே போடு. எழுதி போட்ட நிச்சயம் நெல்லு சாமி. அப்படியே நெல்லு. அப்படியே பக்கத்தில் உட்காருங்க. அப்படியே பக்கத்தில் உட்காரு. சாமி வந்தவங்க யாருமே வீட்டுக்கு போக கூடாது. வெளியாகவே ஆதி பெரிய காரியமா தோசை போய் வர வரைக்கும் யாருமே வீட்டுக்கு போக கூடாது. அப்படியே உட்காரு. உட்காரு உட்காரு உட்காருப்பா. கீழே உட்காருங்க. பெருமனப்பக்கூடிய தாய்மார்கள் வருங்கால வாலிபர்களை எதிர்காலங்களை செய்யவில்லை. தங்கள் தொட்டியிலே தாளாட்டிக் கொண்டிருந்து வருகிற அறுவை தாய்மார்களே அதுவரைக்கும் இருவர் ஆண்கள் அத்தனை பொட்டி விளையாட்டிக் கொண்டு ஆளப்பட்ட பொன்னன் சங்கர் அத்தாமலை வீரவாகி சாப்பிட 19 வருஷவாசில் அரைக்கான நல்லவர்கான் ஒருவருடைய பண்பதாகி பரிவார வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. என்னுடைய பிறப்புணர்வு எழுந்திருப்பதற்கு எட்டவட்டவராக இருக்கிறது. சிவசாந்தி கலிகூர்ந்த அப்பத்தை கேட்டதால் கிழக்கு கதிரவன் உதைக்கப்படுவதில் காத்திருக்கின்றேன். இந்த பொன்னாண்டவன் நான் காத்திருக்கின்றேன். என்னுடைய பிறப்புணர்வு எப்படி என்றால் ஆலத்தாவுள்ள மகன் கோலத்தாவுள்ளை, கோலத்தாவுள்ள மகன் குன்னுடைய குன்னுடைய தமிழருக்கும் தாமர வெளிநாட்டுக்கும் திருமண முடிந்த அடைவுகள் ஆளாகும். குழந்தை வாக்கியம் இல்லையா? அப்படி குழந்தை வாக்கியம் இல்லை. அவர்கள் சொந்த ஊராகப்பட்டது திருக்காமொழி வாழ்ந்து விட்டு வந்தார்கள். அவர்களுடைய தாய்மையையும் அப்படி திருக்காமொழியிலே வாழ்ந்து விட்டு வரும் தருவாயில் மழை மாறி பஞ்சமாக ஏற்பட்ட காரணத்தால் என்னுடைய தாய் தந்தையும் மாமனாகிய ஊருக்கு மணியங்குறிச்சிக்கு சென்று அந்த மணியங்குறிச்சிலே சில நாட்களாக அந்த மணியங்குறிச்சியிலே வாக்கு வெட்ட வரும் தருவாயிலே அந்த மணியங்குறிச்சியில் உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் மக்கள் இல்லாத மாபாவி பிள்ளை இல்லாத பெருமாவி என்று என்னுடைய தாய் தந்தையை இழிவாக என்னுடைய தாய் தந்தை வீதியில் ஒரு குழந்தையாகப்பட்டது நடந்து வந்தார். குழந்தை பாசத்திற்காக என்னுடைய தாய் தந்தை அந்த குழந்தையை தூக்கி உத்தமிடமாகிறார். உத்தமிடுகிறது மக்கள் இல்லாத மாபாவி பிள்ளை இல்லாத பெருமாவி என்னுடைய குழந்தையை தோற்று விட்டாயே தோற்று விட்டாயே அப்படி இழிவாக பேசிய காரணத்தான் என்னுடைய தாய் தந்தையும் ஆனால் நமக்கு ஒரு குழந்தை வாக்கியம் இல்லை என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் மக்கள் இல்லாத பாபாவி பிள்ளை இல்லாத பெருமாவி என்று ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள். நாம் உயிரோடு வாழ்ந்தான் குழந்தை வாக்கியத்தோடு வாழ வேண்டும். இல்லை என்றால் எங்கையாவது சட்டை இறந்து விட வேண்டும் என்று காட்பான போக்கிலே படதிசை நோக்கி தாய் தந்தை படதிசை நோக்கி சென்றார்கள். எங்கே சென்றார்கள்? சொல்ல சிதம்பரம் திருமேரா காடி பாச பட்டாபரம் வடக்கு நடுத்தட்டை கையங்கரிக்கு சென்று அங்கிருந்து வளர்த்தி பாரா தபமாகப்பட்டது. என்னுடைய தாய் தந்தையும் செய்யப்பட்ட இருந்தது. அப்படி அங்கிருந்து தபமாகப்பட்டது. ஈஸ்வரை நோக்கி
சிவா 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 என்று இருவரை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஈஸ்வரை நோக்கி தவம் செய்யப்படுது. அக்கினி பகையாகப்பட்டது தெய்வலோகத்திலே செலுத்தி அந்த தேவர்களும் அந்த ஈஸ்வராகப்பட்டது எனக்கு வந்து, ஐயா உங்களுக்கு என்ன அமர வேண்டும், எதற்காக இப்படி அக்கினி தவமாகப்பட்டது செய்ய வேண்டிய காரணம் என்று கேட்டாராம். அப்பொழுது என்னுடைய தாய்களை நிறுவத்தார்கள், சுவாமி எங்களை மக்கள் இல்லாத மாபாவி பிள்ளை இல்லாத பெருமாவி என்று நாட்டு மக்கள் எல்லாம் இழிவாக பேசிக் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி இழிவாக பேச காரணத்தான் கோபம் பதிலமாகி உன்னை நோக்கி நாங்கள் தவம் செய்கின்றோம், எங்களுக்கு குழந்தை வாக்கியம் உத்தரவாக்கி வேண்டும் என்று கேட்டார்களா. அப்பொழுது ஈஸ்வரன் விடுவித்தாரா, ஐயா உங்களுக்கோ 40 வயது ஆகிவிட்டது, உனக்கோ 70 வயது ஆகிவிட்டது, உங்களுடைய மனைவிக்கு 65 வயது ஆகிவிட்டது, இது உங்களுக்கு குழந்தை வாக்கியமா? குழந்தை வாக்கியம் இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லப்பொழுது அப்பொழுது என்னுடைய தாய் அதை நிறுத்தார்களா, சாமி எங்களுக்கு குழந்தை வாக்கியமே இல்லை என்றால் நாங்கள் உயிரோடு எங்களுடைய இல்லத்திற்கு சென்று என்ன செய்ய போகின்றோம்? ஆகையால் நாங்கள் வளர்த்த அக்கினியிலே இருவருமே உயிரை மாற்ற முடிகின்றோம் என்று சொல்லுகிறார். இறந்த பேரத்தில் அக்கினியால் இறக்க போக பொழுது அந்த ஈஸ்வராகப்பட்ட விளக்கவர்களே, ஐயா என்னை நோக்கி தவம் செய்ய காரணத்தால் நான் இறக்க விடமாட்டேன். ஆகையால் உங்களுக்கு குழந்தை வைக்க வேண்டும் என்றால் இதோ பொறுப்பு கொடுத்த அதன் பிறகு என்னுடைய தாய் தந்தையும் கேட்டார்களா, சுவாமி ஒரே குழந்தையை பெற்றெடுத்தால் இதுவும் ஒப்பத்தை காப்பாற்றி வருகிறார்கள் என்று எளிவாக பேசுவார்கள். ஆகையால் ஆடைக்கு ஆடாக இன்னும் ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டார்களா. அப்படி என்றால் எத்தாடு படபடிய சுத்தானை குத்தி சிறுமணி குமரசங்கர் பிறக்க வர அழைத்து விட்டது என்று சொன்னாங்க. அதன் பிறகு என்னுடைய தாய் என்று கேட்டார்களா, சாமி 2 ஆண் குழந்தைகள் மட்டும் போதாது, ஆணைக்கு ஆடாகி பெண்ணுக்கு பெண்ணாகி பெண் துணையை வேண்டும் என்று கேட்டார்களா. அப்பொழுது ஈசன் உத்தம பத்தினி ஒரு சில வாசகம் அதற்காணி நல்ல மக்கள் பிறக்க பலம் அழைத்து விட்டது என்று சொன்னார்கள். அதன் பிறகு எங்களுடைய தாய் தந்தையும் கேட்டார்களா, சாமி எங்களுடைய மாமனாகிய மணிக்குழந்தைக்கு குழந்தை வாக்கியவில்லை, அதற்கும் ஒரு குழந்தை வாக்கிய வேண்டும் என்று கேட்டார்களா. அப்படி என்றால் அந்த பிள்ளையான் அம்மன் பெருமான் கைய பெருமான் சபைக்கேற்ற வைத்திரன் என்று சொன்னாரா. அதன் பிறகு என்னுடைய தாய் என்று கேட்டார்களா, சாமி எங்கள் அரவணைக்கு வருவதாகி வாசல் கூட்டிக் கொண்டிருக்கும் காரா மறுச்சிக்கல் குழந்தை வாய்க்கவில்லை, அதற்கும் ஒரு குழந்தை வாக்கிய வேண்டும் என்று கேட்டார்களா. அப்படி என்றால் பூமியில் முயற்சிக்க விண்ணப்பம் ஏற்பட்டு பாறைமையில் முயற்சிக்கக்கூடிய 12 ஆண்டு பலமுடைய வீரமாகி வீரமாகி வீரமாக அதன் பிறகு என்னுடைய தாய்மத்தை கேட்டார்கள், சாமி நாங்கள் வளர்க்கக்கூடிய 3 நாளைக்கும் குழந்தை வாக்கியவில்லை, அதற்கும் ஒரு ஒன்று வாக்கிய வேண்டும் என்று கேட்டார்களா. அப்படி என்றால் 3 நாளைக்கு 10 நாய்க்குட்டி பிறக்க வரம் அழைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஈஸ்வரன் அழைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இவர்களுக்கெல்லாம் வயது 16 வாழ்வு 90 என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரன் அழைத்து விட்டாராம் என்று எடுத்துரைப்பது. அதன் பிறகு வளத்தை பெற்றுக் கொண்டு
என்னுடைய தாயத்தையும் சொந்த ஊராகப்பட்டது திருக்காமலிலே வந்து வாழ்ந்து விட்டு வந்தார்களாம். அப்படி வாழ்ந்து விட்டு வரும் தருவாயில் நான் பொறுமை மறுத்த பொன்னாண்டவர் பிறந்து என்னுடைய தப்பு எட்டாணி பலவடைய சித்தாணி திருவடி குமரத்துக்கு பிறந்தார். உத்தமபத்தில் ஒரு சில வாசல் அரைக்கடை இளைஞர் பிறந்தது. எங்களுடைய மாவன ஆகிய வரைக்குழத்துக்கு அத்தவனை பிறந்தார். காராபுரத்துக்கு வேறவாக சாபனை பிறந்தார். மூணு நாய்க்கு பச்சை நாய் குட்டி பிறந்தது. அடுத்த ஒன்றாக சேர்ந்து சில நாட்களாகி அந்த திருக்காமலிலே வாழ்ந்து விட்டு வந்தோம். அப்படி வாழ்ந்து விட்டு வரும் தருவாயில் பஞ்ச காலம் ஏற்பட்டு விட்டது என்று நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கீழ்திசையை நோக்கி புறப்பட்டோம். கீழ்திசையை நோக்கி புறப்பட்டோம். எங்கே சென்றோம்? அதே அப்போது ஆண்டி செட்டியார் பண்ணையிலே கூலிக்காக மாடுகள் வைத்து விட்டிருந்தோம். எப்படி என்றால் இரவில் பிறக்கும் கட்டுகள் அத்தனையுமே எங்களுக்கும், பகலில் பிறக்கக்கூடிய கட்டுகள் அத்தனையுமே ஆண்டி செட்டியாருக்கு என்று கூலிக்காக மாடுகள் வைத்துக் கொண்டிருந்தோம். அப்படி மாடுகள் வைத்து எங்களுக்கும் சில கட்டுக்குட்டிகள் சேர்ந்து விட்டது. உடனே ஆண்டி செட்டியாரை வரவழைத்து, ஐயா, எங்களுக்கு சேர வேண்டிய கட்டுக்குட்டிகளை ஒதுக்கி விடுங்கள், நாங்கள் எங்கேயாவது சென்று பிழைத்து விடுகின்றோம் என்று சொன்னோம். அப்பொழுது ஆண்டி செட்டியார் தெரிவித்தார், சின்ன சிறுவர்களே, உங்களுடைய கட்டுகள் எது என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றால் உனக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, கட்டியை மட்டும் நீக்கி வையுங்கள். இரவில் பிறந்த கட்டுகள் அத்தனை எங்கள் கூட பெற்று வந்துவிடும். பகலில் பிறந்த கட்டுகள் அத்தனை உன்னுடைய பட்டியை நிறுத்திவிடும் என்று சொன்னோம். நாங்கள் செல்வத்தபடியாக பட்டியை நீக்கி வைத்தார். இரவில் பிறந்த கட்டுகள் அத்தனை எங்கள் கூட பெற்று வந்தது. எங்கே சென்றோம்? நோக்கி சென்றோம். ஆளாடு கோடாடி அழகுமட்டு வளராடி நெல்லி வளராடி தேசிய கோடாடி கொண்டி வளராடி புகழ்பெற்ற நன்னாடி என்று சொல்லப்பட்ட கொண்டி வளநாட்டுக்கு சென்று கூலிக்காக நெருக்கலை நிறுத்தி அந்த இடத்திலே ஆட்சிமணித்து வந்தோம். அந்த இடத்திலே சில காலமாக வாழ்ந்து கட்டுவது தருவாயிலே அந்த நாட்டை சேர்ந்த செல்வசேன ராஜன் என்பவர். ஆனால் மேற்கே வேலைக்கால் படத்து வளர்ந்த பத்தியாகப்பட்டது அந்த செல்வசேன ராஜனுடைய நாட்டை அடிமானம் செய்து கொண்டு வந்ததாம். அப்படி அடிமானம் செய்து கொண்டு வரும் தருவாயிலே 55 தேச மன்னர்களுக்கும் ஓடி எழுதி அனுப்பியிருந்தார். இந்த பத்தியை குட்டு கொள்ள வேண்டும் என்று ஓடி அனுப்பியிருக்க தருவாயிலே 55 தேச மன்னர்கள் எல்லோரும் சென்று அந்த பத்தியை குட்டி கொள்ள யாராலேயே முடியவில்லை. கடைசியாக நாங்கள் சொல்லி அந்த பத்தியை நாங்கள் குத்தி கொண்டு வருகின்றோம் என்று தெரிவித்தோம். அப்பொழுது செல்வசேன ராஜன் என்பவர் தெரிவித்தார், ஐயா, சிங்கம் சிறுவர்களே, உங்களை பார்த்தால் சிங்கம் சிறு வயதாக தெரிகிறது. நீங்கள் எப்படி அந்த பத்தியை குத்தி கொள்ள போனீர்கள் என்று கேட்டார். அதற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று தெரிவித்தோம். அதற்கு அந்த தெரிவித்தார், நீங்கள் பத்தியை குத்தி கொண்டு விட்டார், உங்களுக்கு நான் பத்தைய பாதுகாவல் எதிர்த்தருகின்றேன் என்று சொன்னார். சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த பத்தியை நோக்கி சென்றோம். எங்கே சென்றோம்? நாகமலை, சோழமலை, நாடு சுட்டு வீரமலை, சுட்டி படந்தமலை, சுருளடைந்த வீரமலை, வீரமலை கீழ்புறமாக கோமண்டா வல்லவரிய வல்லத்திலே பட்டியல் அழைத்துக் கொண்டு அந்த பட்டியாகப்பட்டது அழிந்து சித்தனை செய்து கொண்டார்கள். அந்த பட்டியை பார்த்தவரை தப்பி சக்கு பட்டியாகப்பட்டது அழைத்த எத்தனை செய்து கொண்டிருக்கின்றது தெரிவிக்கவில்லை. அந்த பட்டியாகப்பட்டது எடுத்தவுடனே மேதிசை நோக்கி சென்றது. மேதிசை நோக்கி செல்லப்படுது. அப்பொழுது அந்த பட்டியை விரட்டிக் கொண்டு சென்றோம். எங்கே சென்றோம்? அந்த மதுக்கரை செல்ல ஆடியவன் கோயிலுக்கு வருவதாகி அந்த பட்டியாகப்பட்டதை வெட்டி கொண்டு அந்த பத்தி அகப்பட்டது வெட்டு 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 அந்த பத்தி தலையாகப்பட்டது மதுக்கரைக்கு மேற்கையும் உருவமாகப்பட்டது மதுக்கரைக்கு கிழக்கே சாய்ந்தது. எங்களுடைய வேறாக சாபங்களை வரவழைத்து
அந்த பத்தியாகப்பட்டதை தூக்கிக் கொண்டு போய் சென்று சொல்ல ராஜனுடைய ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. உடனே வீரமாக சாப்பிடப்பட்டவரை அந்த பத்தியாகப்பட்டதை எனது வாழால் எட்டி வெட்டி மனதை கவங்களால் புடைத்து அந்த பத்தியை சென்று சொல்ல ராஜனுடைய கொண்டு போய் ஒப்படைத்தோம். அந்தவன் அதற்கு தெரிவித்தார், நான் தெரிவித்தபடியாக பட்டை குண்டு கொண்டு விட்டீர்கள். கொண்ட காரணத்தால் உங்களுக்கு பட்டையை பாரியாமல் இணைத்தருகிறேன் என்று சொன்னார். எப்படி என்றால் கல்லுக்கு வளர்க்கையும் கடற்கரைக்கு பெண்கையும் வல்லந்தண்டாவூருக்கு வேட்கையும் மகக்கரைக்கு கிழக்கு பட்டையோ பாரியாமல் கிழக்கு பட்டைய பாதுகாவலை வாங்கி வந்து அந்த பொட்டி விளையாட்டில் பொட்டி விளையாடு என்று கோட்டை கட்டி பேரு பூரமாகி ஆட்சிமளித்து வருகின்றோம். அப்படி அந்த பொட்டி விளையாட்டில் எப்படி ஆட்சிமளித்து வருகின்றோம் என்றால் அல்லமா பொட்டி நாட்டிலே பொறுமையோடு அப்படி பொட்டி விளையாட்டினை சீரும் சிறப்பாக ஆட்சிமளித்து வருகின்றோம். அப்படி ஆட்சிமளித்து வரும் தருவாயில் என் தேசம் விளக்கு செக்கனம் திருக்கோலம் அருக்குழந்து மாவீரர் மாணிக்க தட்டாட்சி பெற்றெடுத்து சொந்தவரம் ஆசாரியம் அவர் என்னுடைய அரவணையில் ஆடி வந்தார். மற்றவனை வரவழைத்து எங்கப்பா செல்கிறார் என்று நான் கேட்கவில்லை. நான் செல்வ சோழ நாட்டிற்கு தொண்டமைப்பதற்கு தொண்டரைக்காலம் தக்க வளர்ப்பதற்கு தனி வளர்க்காலம் வருட ஒருவரை கொண்டு செல்வது என்னுடைய வழக்கம். அதன்படியாக இந்த வருடமை கொண்டு வந்து தாங்களுடைய அரவணைக்கு பக்கமாக வருகிறவர்களை கதிரவணைக்கமாகிவிட்டது. ஆகையால் அரவணையில் வைத்திருந்த அதிகாரி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்தவன் நிறுத்தபடியாக அந்தவனுடைய மலைக்கரை வாங்கி நான் அரவணையில் வைத்துவிட்டு, ஐயா நீ அங்கிருந்து வருகிறான், நீ கொஞ்சமாவது சாதமாவது சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேன். சாப்பிட்டு விட்டேன் என்று நினைத்து விட்டார் அந்தவன். அதன் பிறகு நான் தெரிவித்தேன், அப்படி இருந்தால் நீ எங்கே சென்று மறைத்து வைக்க வேண்டும் தெரியுமா என்று. ஆனா என்னுடைய குதிரை கொட்டாரத்தை சென்று படுத்து வளைக்கிறது. அதற்கு அவர் நினைத்தார், சாமி குதிரை கொண்டாடி போனால் கிடைக்கும், கொண்டாடி போட்டால் கிடைக்கும், அங்கே சென்று படிக்க முடியாது என்று நினைத்து விட்டார். அதன் பிறகு ஆட்கள் விட்டு அப்படி என்றால் Thank you.
முன்பு என்னுடைய ஆணையத்த மண்டலத்தை சென்று மறுத்து வளர்ந்து வேண்டும் என்று சொன்னேன். அதற்கும் அன்னவன் தான் விரும்பித்தார் என்றார். ஆணையத்த மண்டலத்தை சென்று நான் 5 நிமிடங்களை செய்து கொண்டிருக்க வருவாயிலே ஆணையாகப்பட்டது என் தேவி ஏன் விதித்தார் என்னுடைய உயிர் போய்விடும். அங்கே சென்று படிக்க முடியாது என்று விட்டார். அப்படி என்றால் என்னுடைய வாட்சாப்த மண்டபத்தை சென்று படிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கும் நான் 5 நிமிடங்களை செய்ய பொழுது ஓர் வாழாகப்பட்டது என் மீது தகுதி விழுந்தார். நான் இறந்து போய்விடுவேன். அந்த செல்வ சோழ ராஜனுக்கு சேவை என்ன சொல்வேன் என்று என்னவர்கள் வைத்து விட்டார். அதன் பிறகு அப்படி என்றால் எங்கே படுக்கிறாய் என்று கேட்கப்படுது. உன்னுடைய அருகாமையை படுத்துக் கொள்கிறேன் என்று அண்டவர்கள் வைத்தார். இப்பொழுது அருகாமையை படுத்து ஒழுங்கிக் கொண்டிருக்கிறார். அண்டவன் எப்ப வருவார் என்று படி மீது வெளிவைத்து காத்திருக்கின்றது பணியை கொண்டாடுவர். புத்தி செல்ல